வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எக்லெஸ் டீ கடை கஜடா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வெட்டு கேக், முட்டைக்கோஸ் கேக் இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் நல்லா பொட்டி கடையில் சாப்பிட்ருப்போம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது டீ டைமுக்கு நல்ல ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போய் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு மைதா, 1/4 கப்பு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாங்க. ஒரே முட்டை சேர்த்துடக்கூடாது. சர்க்கரை நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஓரமெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 ஹவர் விட்டுறலாங்க. எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா வரும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு கையை அதில் நனைச்சிக்கிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து எண்ணெயில் போடலாங்க. இது கையில் ஒட்டாது. அதுக்கு எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மேலே கரிக்கிறோம், உள்ளே வேகாது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உள்ளே போடலாம். முடிஞ்ச அளவு சின்ன சின்ன பால்ஸாக போடுங்க. ஏன்னா வேகும்போது நல்லா பெருசாயிரும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேகும்போது பெருசாகும்னு, அதே மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்துலேயும் நல்லா கிராக் வந்திருக்கு பாருங்கள். எக் இல்லாமையே இது நல்லா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக்கு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டீ கடை கஜடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.